வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பாக்குற பூங்குடி? இல்ல அது வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னப்ப நீ என்ன ஆரத்தி எடுத்து அனுப்பி வச்சல, இப்ப நீ போட்டியில கலந்துக்க போற. அதே மாதிரி நானும் உன்னை ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்கணும்ல. சரவணா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து என்னப்பா பண்ற? நான் பண்ண தப்ப சரி பண்ணிட்டு இருக்கேம்மா. உங்க தலையில அடிச்சு எல்லா போட்டியிலும் ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ண. என்னால ஜெயிக்க முடியலம்மா. உங்க முகத்துல முழிக்கவே வெக்கமா இருந்துச்சுமா. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமாமா? நான் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது, எங்கேயாவது போய் செத்தரலாம் தாமா நினைச்சேன். சரவணா, என்ன சரவணா, ஏன் முன்னாடி எப்படி சொன்ன? எப்படி இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக வாப்பா நான் இன்னும் உசுரோட இருக்கேன். உண்மையா இப்ப இதை கேட்கும் போதுதான் எனக்கு செத்துறணும் போல இருக்கு. விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. நீ மட்டும் சொல்லலாமாப்பா? இந்த அம்மா மனசு தாங்குமா? ஐயோ அம்மா, நிஜமாலுமே எனக்கு அந்த நேரம் அப்படிதாம்மா தோணுச்சு. என் அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்து தோத்து போயிட்டு வந்து நிக்கிறேனேம்மா. எப்படிம்மா என்னால உங்க மூஞ்சில முடிக்க முடியும்? அதனால இப்ப என்னப்பா, போனா போயிட்டு போகுது, இது பெரிய விஷயமா? இதுதாம்மா பூங்குடிய சொன்னா. என்ன விட பூங்குடி உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காமா. அதான் எனக்கு நல்லா தெரியுமேப்பா. எந்த ஒரு அம்மாவும் புள்ள இப்படி கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கியே, அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு பூங்குடி தாம எடுத்து சொல்லி என் மனசை தேத்துனா. பூங்குடி மட்டும் வந்து பேசலனா கண்டிப்பா நான் தப்பான முடிவுதாம எடுத்திருப்பேன். அதாமா நான் பண்ண தப்ப பூங்குடியை வச்சு சரி பண்ணலான்னு இருக்கேன். என்னப்பா சொல்ற? நான் தான் தோத்துட்டேன். பூங்குடியாச்சும் அந்த அகிலாண்டேஸ்வரி ஜெயிச்சு காட்டட்டுமா? ஆமாமா, பொண்ணுங்களுக்கு கபடி போட்டி வச்சிருக்காங்களாம். பூங்குடி அதில் கலந்துக்கிறேன்னு சொன்னாமா. உடனே நான் சரின்னு சொல்லிட்டேமா. என்னாலதான் ஜெயிக்க முடியாம போச்சு. அந்த இடத்த பூங்குடி வச்சு நிரப்பலாமா? உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி ஜெயிக்கணும் அவ்வளவுதானே. அத நான் ஜெயிச்சா என்ன, பூங்குடி ஜெயிச்சா என்னமா? இல்ல சரவணா, விடு. அம்மா, இன்னொரு தடவை தோத்தா அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்லப்பா. எதுவும் வேணாம், வா நம்ம எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடலாம், வா. அம்மா, இல்லப்பா, என் புள்ள தோத்து போனதையே என்னால தாங்கிக்க முடியல. என் மருமகளும் தோத்து போயிட்டா
அப்புறம் நான் காலத்துக்கும் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப். ஒருத்தர் தோத்ததே போதும்பா. இதுவே அசிங்கம் தான், போனா போது. இந்த அசிங்கத்துக்கு பதிலா இன்னொரு அசிங்கத்தை நம்ம வாங்கிட்டு வர வேணாம். அப். வாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா. ஆமா பூங்குடி கண்டிப்பா ஜெயிப்பாமா. நீ கூட தான்ப்பா ஜெயிப்பேன்னு சொன்ன. அம்மா அதுக்காக பூங்குடிய போட்டியில கலந்துக்க வேணாம் சொல்லாதீங்கம்மா. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு பூங்குடிக்கு கொடுங்கம்மா. பூங்குடி போட்டியில கலந்துக்கிட்டுமா அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேம்மா. அம்மா முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா தயவு செஞ்சு பூங்குடி விளையாடட்டுமா, ஒரே ஒரு வாட்டிமா. கண்டிப்பா ஜெயிப்பாமா. அம்மா ப்ளீஸ்மா. என்னப்பா நீ இதுக்கு போய் என்கிட்ட நீ இவ்வளோ கெஞ்சணுமா? நான் எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்? என் மருமக மேல இருக்கிற அக்கறையில தானேப்பா. இப்பதான் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கபடி போட்டின்னு வேற சொல்ற. ஏடா குடமா யாராவது அவ வயத்துல எட்டி உதைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல போயிரும். ஐயோ அத்தை, விளையாடுற எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி ஆகிறது இல்ல. எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதுக்கு இல்லம்மா, நீ விளையாடி ஜெயிச்சு என்னம்மா ஆக போகுது? நீ எதுக்காக உன்னை சிரமப்படுத்திக்கணும்? போனது போகட்டும், விடு. வாப்பா, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். வா. ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. நான் இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும் அத்தை. தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன் அத்தை. ஒருவேளை ஜெயிக்கலன்னா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அத்தை. அவ கூட நான் இருக்கேம்மா, அவளை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாமா. இது உங்க. ஏன்பா நிறுத்திட்ட? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண போறியா? பண்ணு, பரவாயில்ல. அதனால என்னப்பா, இப்ப பண்ணு. கண்டிப்பா நான் இந்த போட்டியில ஜெயிப்பேன் அத்தை. இது உங்க பையன் என் மேல பண்ற சத்தியம். என்னங்க அத்தை, இப்ப நான் போட்டியில கலந்துக்கலாம்ல? அம்மாமா என்னம்மா பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. என்னப்பா இது, இவ்வளோ தூரம் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன வேண்டான்னா சொல்ல போறேன்? தாராளமா கலந்துக்கிட்டோம், ஜெயிச்சுட்டு வாங்க. அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அத்தை, நான் போய் போட்டியில கலந்துக்க ரெடி ஆயிட்டு வரேன். சரவணா வா அம்மா போலாம். வரமா, வந்துடுறேன் பெரியமா. ஏன் மகேஷ், அவன் தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நீயும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்க. அவ விளையாடக்கூடாது, அவ முடிய பிடிச்சி இழுத்துட்டு வாடான்னு சொல்ல வேணாமா நீயே?